வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், மத்த ஜோதிடர் வந்து பரிகாரங்கள் பண்ணா சரி. ஏன்னா காலங்காலமா இந்த பரிகாரங்கள் வழிபாடு இல்லாம இருந்துகிட்டு வருது. இந்த புரிதல் எப்ப சரியாகும் நினைக்கிறீங்க? அது எதுக்கு சரியாகணும்? அது கிரக பயிற்சிகளை ஏன் நம்ம எடுக்கிறோம்னா, வாட்ச் இருக்குது, கடிகாரம் இருக்குது, காலண்டர் இருக்குது, எல்லாமே கிரகங்கள் வச்சு நம்ம கணிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப காலம்ங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்க விடிய வச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு பல்பை காட்டிதான் சூரியன் சொன்னான்னு அர்த்தம்னா அதை நீங்க உங்களை ஏமாத்தலான்னு அர்த்தம். கண்டிப்பாக விடிகிற வரைக்கும் காத்தாகணும். ஏன்னா உங்களுக்கு விதி அவ்வளவுதான். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது வக்ரம்னா என்ன, ஏன் நடக்குதுன்றத அதை தொட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி நிறைய தகவல்களை எடுத்துக்கிட்டு ஒரு அறிவை வளர்த்துக்கலாமே தவிர போய் திருப்பியுமே வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரிவர்ஸா போய் எங்க கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஆனா அது எதிர்பார்த்து சார் பரிகாரமே பண்றாங்க. இப்ப நான் இந்த பரிகாரம் பண்ணா எனக்கு அந்த சனி போயிடும், இல்ல என் ராசில இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றது உங்க மன திருப்திக்காக இந்த தானம் கொடுங்க அப்படிலாம் ஒண்ணு நம்மளா நினைச்சுக்க வேண்டியதாங்க. அப்ப நான் என்ன திருப்பி சொல்றேங்க, இப்ப நான் வந்து எனக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். நான் கோடீஸ்வரன் அவருக்கு பரிகாரம். நேற்று கூட யாரோ ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, பிரியாணி இலையை பொடி பண்ணி மிக்சியில பொடி பண்ணி சாம்பிராணி போடுறப்ப அப்படி போட்டு வந்தோம்னா பீரோ ஃபுல்லா பணமா வந்துருமா. என் ஒய்ஃப் பார்த்துட்டே சொன்னாங்க. அப்ப நோட் அடிக்கிற கம்பெனில என்ன செஞ்சிடலாம், நிப்பாட்டிட்டு அங்க ஃபுல்லா பிரியாணி இலையை அரைச்சு சாம்பிராணி போட்டு இருந்தாங்கன்னா பீரோல பணமா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு தான் சொல்லணும். அப்ப கடவுள் வழிபாடு தேவையான கடவுள் வழிபாடு தப்பு இல்ல, செய்யலாம். ஆனா கடவுளை வழிபடுவதால் இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து கடவுளை கும்பிடாம இருக்கீங்களா? குழந்தையில இருந்து கும்பிடுறோம். குழந்தையில இருந்து விளக்குக்கு எண்ணெய் எடுத்துட்டு போறோம், விளக்கு போடுறோம், புத்தி வரணும்னு வேண்டுறோம், அறிவு வரணும்னு வேண்டுறோம். ஒன்னும் யாருக்கும் வரதில்லை இல்லைங்களா? ஏன்னா கடவுளை நாம் வேண்டுவது மட்டுமே முடியும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததான் கொடுப்பாரு. அப்ப நம்ம மாத்திலாம் கொடுக்க மாட்டாரு. கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணா கிரகங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ வாட்ச் இருக்குது, வாட்ச்ல பெரிய முள்ளு நட்டு வச்சு பெரிய முள்ளுக்கு பத்தி ஏத்தினா முள்ளு மாறுமாங்க? காலம் அப்படியேதான் இருக்குது. அப்ப அது போல கிரகங்கள் சுத்திட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கிறோம். கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை ஒன்றும் செய்யல. கிரகங்களை வச்சு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு கருவியா பயன்படுத்துறமே தவிர கிரகங்களே நம்மளுக்கு ஏதோ ரேஸ் கொடுக்குதுன்ற மாதிரி நம்புறாங்க. அதுக்கு ஒரு கடவுள்ன்ற பேர் நம்புறாங்களே தவிர அப்படி எதுவும் இல்ல. கடவுள் ஒருவர் தான். கிரகங்கள் எப்படி கடவுளாக்க முடியும்? பிரபஞ்சம் வந்து பெரிய கேலக்சி. இது ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கான கேலக்சிக்குள்ள நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸுக்குள்ள அந்த பால் வீதி நிறைய இருக்கு. பால் வீதிக்குள்ளேயே 2800 சூரிய குடும்பம் இருக்கும். அதுல ஒரு சூரிய குடும்பம் நம்ம. அந்த ஒரு சூரிய குடும்பத்துல டஸ்ட் மாதிரி நம்ம ஒரு பூமியில வசிக்கிறோம். நம்மள மாதிரி எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அது. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டஸ்ட் செவ்வாயை வந்து நம்ம முருகனுக்கு இணையா சொல்றோம். அப்ப முருகன்ற கடவுள் நம்ம டம்மி பண்றோமா என்ன? அப்படி இல்ல. அப்ப நம்மளுக்கு சரியா புரியல. அப்ப கடவுள் வழிபாடு பரிகாரம் எல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யறது. ஒருவேளை அப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை போய் கும்பிடுங்க. சனி வைக்கிறதுக்கு நீங்க கும்பிடுறீங்க போய் இல்லைங்களா? நம்ம ஜோசிக்காரரா போய் சனி வைக்கிறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு போய் எனக்கு நல்ல புத்தி கூட, பிள்ளைய நல்லா பாத்துக்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், இது நோய் நொடி எல்லாம் வாழணும்னு சொல்லி எந்த கடவுள் வேணாலும் கும்பிட வேண்டியதானே? அதுக்கு சனி வைக்கிறோன்றது சொன்னா தான் கடவுள் தெரியுமா? நீங்க சொல்லித்தான் கடவுள் தெரிய போதா? ஒண்ணும் கிடையாது. அப்ப பொதுவாக போய் கும்பிடுங்க. சனி வைக்கிறதுக்கு போய் கும்பிட சொல்றது வந்து ஜோசியர்களுடைய ஒரு ஏதோ ஒரு தொழில் உக்தின்னு தான் பாக்கணுமே தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல. பரிகாரம் செஞ்சா 5 பைசா யூஸ் இல்ல நான் சொல்றது. ஓகேங்களா? பரிகாரம் என்பது ஏதோ ஜோசிக்காரங்க இந்த பரிகார வேலையை சேர்த்து செய்யறவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதுல 10 ரூபா அதுல 10 ரூபா சம்பாதிக்க செஞ்சிருக்காங்க தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டது தான். அது என்ன பண்ணாலும் என்ன செய்யாதுங்க, மாறாது. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லிக்கிறேன். பாவக்காயை நீங்க எத்தனை நதியில மூழ்கி எடுத்துட்டு வந்தாலும், எத்தனை புனித நதிகளை மூழ்கி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சாலும் அது கசக்கத்தான் செய்யும். ஏன்னா அதனுடைய குணம் அது, அதனுடைய விதி. அதை மாறுச்சுன்னா அது பாவக்காய் எப்படி இறைவன் படைப்பார்? அப்ப அதனுடைய குணம். அது போல நம்ம எத்தனை நதிகள்ல போய் மூங்கி என்று சொன்னால் நம்மளுடைய பாவம் நம்மளுடையதான் இருக்கும். நம்ம எரிஞ்சக்கல் நம்ம தலைமையில தானே விழுகும். அந்த கல் என்ன அவன் மேல போயிருமா? அப்படியே எரிஞ்சக்கல் உங்க தலைமையில விழுந்தே ஆகணும். அது அனுபவிச்சே ஆகணும்ன்றதான் படைப்புன்றதுனால இது அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சனி வக்ரம் தான் வந்து உங்களுக்கு புதுசா எதையும் கொடுத்துடல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சனி வக்ரம் நேற்று வந்து புதுசா நம்ம வாழ்க்கை மாற போல உங்களுடைய விதி தான் நடக்குது. உங்க விதி மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் இந்த பிறப்புல பிறக்கணும், இந்த ஊருக்கு வரணும், இந்த வேலையை செய்யணும், இந்த பிரச்சனை வரணும், இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கணும், இப்படி ஆயிரணும்ன்றது என்னுடைய விதி. அந்த விதியை எல்லா கிரகங்களும் சேர்ந்து மெதுவா மூவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே படம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப 15வது சீனுக்கு அப்புறம் 16வது சீன் வந்தே ஆகணும் இல்லைங்களா? ரீல் வந்தே ஆகணும்ன்றப்ப அந்த ரீல் வரத்தான் செய்யும். ரீல் அக்கலாம் முடியாதுன்ற மாதிரி பரிகாரங்கிறது 5 பைசா யூஸ் இல்ல. மன திருப்திக்காக செஞ்சுட்டு என்ன செய்யலாங்க, உட்காந்துருக்கலாமே தவிர அப்ப சிம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வண்டிக்கு பின்னால ஓடுனா 300 ரூபா லாபம்ன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதானே தவிர நம்ம ஓடுறது நம்ம எனர்ஜி தான்ன்றத மாதிரி புரிஞ்சுக்கணும் தவிர ஜாதகத்துல இருக்கிறது நடக்கும். ஜாதகத்துல கூடியது என்ன நடக்கும்னு வேணா தெரிஞ்சுக்கலாம் கிரக பயிற்சிகளை வச்சு தவிர அதை மாற்றுவதற்கு பரிகாரங்களோ அதுக்கு பின்னாலே ஓடணும்ன்ற அவசியம் இல்லை. அது சும்மா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதா. அப்படி ஓடுறதானு தான் இருக்கிற ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்க, பிரியாணி இலைய போட்டா சாம்பிராணிகளை போட்டா காசு வரும்னு சொல்ற அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. ஏன் படிக்க வைக்கிறாங்க?
பிரியாணிகளை அரைக்கி விட்டுலாம்ல, சின்ன குழந்தை அரைக்கி விட சூப்பரா நைஸா அரைச்சிருங்கள. அப்ப கோயிலுக்கு போக வைக்கலாம் பிள்ளைகளை, எதுக்கு அவங்க காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க, எதுக்கு அவங்க ஸ்கூல்ல சேர்க்கறாங்க? பிள்ளைகளை சக்சஸ் தான் நம்மளுக்கு பிள்ளைகளை சேர்க்கிறோம். அப்ப கொண்டு போய் இறைவன்ட்டே என்ன செஞ்சிடலாம், நிறைய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கோயில விட்டுருவாங்க. அது மாதிரி ஜோசிக்காரங்க எல்லாம் கொண்டு போய் கோயில விட்டுறலாம்ல. நான் பரிகாரம் சொல்றேன்னா என் பையனை நான் ஏன் படிக்க வைக்கணும், நேரா கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கோயில விட்டோம்னா அவன் பாட்டுக்கு பரிகாரம் பண்ணி என்ன பண்ணிடுவான், முரட்டு கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஊருக்குள்ளே. அப்புறமா நம்ம கூப்பிட்டுக்கலாம்ல, இல்லைங்களா? அப்படிலாம் சாத்தியம் இல்ல. எல்லா விதிப்படிதான். நம்ம என்னதான் உருண்டாலும் சரி நம்ம விதி மாறாது. நம்ம இந்த விதிகள் எப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கிரகங்களை பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்ல. அப்படியே நீங்க சொன்ன விஷயம்லாம் அவங்க காதல வாங்கிட்டாலும் உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பேர் வந்து முரணாதான் வந்து இருக்கிறாங்க. இந்த பரிகாரங்களா நீங்க வேண்டான்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இல்ல நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், மத்த ஜோதிடர் வந்து பரிகாரங்கள் பண்ணா சரி. ஏன்னா காலங்காலமா இந்த பரிகாரங்கள் வழிபாடு இல்லாம இருந்துகிட்டு வருது. இந்த புரிதல் எப்ப சரியாகும் நினைக்கிறீங்க? அது எதுக்கு சரியாகணும்? அது அவங்க விதி, இது என்னோட விதின்ற மாதிரி என்ன ஃபாலோ பண்றவங்க. நான் புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல. முன்னோர்கள் சொன்னதை நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா எந்த ஜோதிட நூலையும் பரிகாரத்தை பத்தி எழுதல. நான் எல்லா ஜோசிய நூலும் நான் படிச்சிருக்கேன். நான் 3வது தலைமுறை ஜோசியர். எனக்கு நான் ஆசிரியர், ஜோசிய ஆசிரியர். நாங்க நிறைய பேருக்கு சொல்லி தரோம். நான் எல்லா நூலும் படிக்கிறப்ப எந்த நூலையும் பரிகாரத்தை பத்தி பரிந்துரை பண்ணல. ஜாதகம் இப்படி இருந்தா இப்படி ஆயிரும்ன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர இதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு எங்கேயுமே சொல்லப்படல. அப்படி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டா இவ்வளவு நாள் ஜோசி வளர்ந்து வந்திருக்காரு. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும், பரிகாரம் பண்ணி அந்த பிரச்சனையை இப்ப இல்லாம ஆகிருக்கணும். அப்ப ஜோசியுமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை தானே ஜோசியத்துக்கு வரான். நாங்க தான் பரிகாரம் பண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம், அப்புறம் ஜோசின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அப்படி இல்ல. இது வரைக்கும் நம்ம வந்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து தான் எல்லா கல்யாணம் பண்றோம். முஸ்லீம் முத கொண்டு கிறிஸ்டின் வரைக்கும் பாக்குறாங்க. ஃபேமிலி கோர்ட் இன்னும் 2 பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போனோம்னா இடம் இல்லையா? எல்லா கோர்ட்லயும் கூட்டம் கம்மியா இருக்கு. இதுல வந்து நிக்கிறதுக்கே ஆள் இல்ல. உள்ள ஏதோ சாப்பாடு போடுறாங்க, எட்டி பாக்குற அளவுக்கு கூட்டம் இருக்குன்றப்ப சாத்தியம் இல்ல. உங்களுக்கு விதி இருந்தால் நடக்கும், அவ்வளவுதானே தவிர இது பரிகாரம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். அதுக்கு நான் வந்து வேற எங்களோட முரண் போடுறேன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப இதுலயே 10 பேர் கெட்டவர்கள் திட்டுவாங்க. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? அவன் திட்டுறதுக்காக நான் பேச முடியாது இல்லைங்களா? என்ன பொறுத்தளவு ஜோசியத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அதை பேசுறேன். ஒருவேளை நான் வாத்தியாரா இல்லாம நான் ஜோசியத்தை சொல்லி கொடுக்காம தான் என் வாயில வரலாம் அடிச்சு விட்டு போவேன். நான் கிளாஸுக்கு போய் பேசுறப்ப கேட்பாங்கல்ல, சார் அந்த சேனல் அப்படி சொன்னீங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் உண்மையை சொன்னா எனக்கு ஈஸி, நான் சப்ஜெக்ட் ஈஸியா போல, நான் இப்படிதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. முரண்படுறதுக்காக இல்லைங்க. இப்ப முரண்படுவதாக இருந்தால், இப்ப ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா வரிசையா உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் அப்படியே நெத்தியில விரல் வைக்கிறார். அவன் அப்படியே ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு கரண்ட் அடிச்சமா இழுத்துட்டு போறான். அப்படி படுத்துறான். பட் டப்புன்னு ஒவ்வொரு ஆளா படுக்க வச்சுட்டே போறாரு அவர். ஓகேங்களா? திருமூலரோ, திருக்குறள்ல எழுதின திருவள்ளுவரோ, மாணிக்க வாசகரோ, வள்ளல் பெருமானோ இது மாதிரி யாருமே அப்படி செய்யல. அப்படி செய்யறதா இருந்தா வள்ளுவர் என்ன செஞ்சிருப்பாரு, கையில விரல வச்சு அவர் 1330 ஞானிகளை உருவாக்கி இருப்பாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாருங்க, 1330 குறளை தான் உருவாக்க முடிஞ்சு. ஏன்னா அவன் விதி அவன் தான் அனுபவிச்சு கழிக்கணும்ன்றது விதி. அடுத்தவன் விரல் வச்சாலோ அடுத்தவன் பவர் போட்டாலோ அப்படிலாம் மாறாது. அப்ப ஞானம் அடைவதே அப்படிதான் இருக்கும்போது வாழ்க்கை வாழ்வதும் அப்படிதான் இருக்கும். அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு கரைக்கணும். நம்ம வந்து சோப்பு மாதிரி தேக்க தான் கரையும். சோப்பு இப்படி வாங்கணும்னே வெறும் டப்பாவா இருக்கும். கரைக்கிறதா நம்முடைய வேலைன்றதுனால கரைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்றப்ப என்னுடைய விதி கர்மா அப்படிங்கிறது நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பிறப்பு. அப்ப இந்த பிறப்பை நான் அனுபவிக்காம இந்த பிறப்புல என்ன செய்ய போறேன்? நான் வந்து ஒரு ஆதார் கார்டு வாங்க வந்திருக்கிறேன். பக்கத்துல பட சொல்றாங்க, வாசமா இருக்கும், போய் தின்னுட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஆதார் கார்டு யாரு வாங்குறது இல்லைங்களா? அப்ப என்னுடைய இங்க வருகையே வந்து இந்த பிறப்பை அனுபவிக்கதான். இந்த பிறப்பை அனுபவிக்காமல் மிஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன்? அப்ப நான் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன்னா அப்ப இந்த பிறப்பினுடைய நோக்கமோ படைப்பினுடைய நோக்கமே என்ன ஆகுது? அப்ப நான் அதை அனுபவிச்சே ஆகணும். நீங்க என்ன அப்ப அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, ஊழில் பெருவழி யாதுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் சொல்றாரு. அப்ப நீங்க என்னதான் ஸ்கெட்ச் போட்டு ஓட்டி வந்து அப்படி போய் நின்னாலும் அங்க ஒரு அடி விழுகும். கேட்டா உன் கையில தான் நீ அடிச்சுட்ட, உன் கண்ண கையை வச்சுதான் குத்தனன்ற மாதிரி அங்க ஒரு செயல்பாடு நடக்கும். அப்ப ஊழ் வந்து உருத்து வந்து ஊட்டணும், அவ்வளவுதான். உங்களால எதையுமே மிஸ் பண்ண முடியாது. நீங்க சும்மா பெருமைக்கு வேணா அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு மாறினேன் அப்படின்னு சொல்லி என்னத்தை வேணா சொன்னாலும் உங்களுடைய விதி என்ன ஆகுதுங்க? மாறவே மாறாது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அடுத்தவங்க முரண்படுறாங்கன்றதுக்காக என்னுடைய கான்செப்டை நான் மாத்திக்க முடியாது. இருக்கிறத நான் சொல்றேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க. ஏன்னா எல்லா இப்ப ஒரு இந்த டீனருக்குள்ள போனீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் 1000 துணிக்கடை வச்சுக்கிறான். எல்லா துணிக்கடையும் ஓடுதுல இல்லைங்களா? அது மாதிரி நான் ஒரு துணிக்கடை வச்சுக்கிறேன், ஜோசி கடை வச்சுக்கிறேன், என் கடையும் ஓடுது. அதுக்கு நான் அடுத்தவங்க கடை பெருசா இருக்கு, அந்த கடைக்கு கூட்டம் அதிகமா வராங்கன்னு நான் வந்து எதையாச்சும் செய்ய முடியாது. நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப என்கிட்ட வரவங்க வரட்டும், வராதவங்க நான் எங்கேயுமே மார்க்கெட்டிங் பண்றது கிடையாது. அதே மாதிரி ஸ்கிரிப்டட் எல்லாம் கிடையாது. இருக்கிறத சொல்றேன், வந்தாவா வராட்டுனா போன்ற மாதிரி தான். ஏன்னா எனக்குன்ற கிளைண்ட் தனியா இருக்கிறாங்க, அவங்க வரட்டும். இங்க வந்து நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களுக்கு நீங்க ஒரு பலன் சொல்ற மாதிரி சொல்லி நீங்க ஒண்ணு ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லி ஆமாங்க சூப்பரா சொல்றீங்கன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை. இருக்கிறது இப்படிதான். அப்ப எதுவுமே மாறாது. கண்டுபிடிப்பதால என்ன பயன் அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கையை ஏத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்ன்ற ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே தவிர எதிர்பார்ப்போட எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு தோஷம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே அது விடியாத ஒரு இரவுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் தான் பயணம் பண்ணுவீங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னா விடியாது, விடியற வரைக்கும் படுத்துங்க, காலைல விடிச்சதுக்கு அப்புறம் போலான்னு நான் சொல்றேன்.
சொல்றேன். இல்ல அவன் சொல்றது போய் நாங்க விடிய வச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு பல்பை காட்டி இதுதான் சூரியன் சொன்னான்னு அர்த்தம்னா அது நீங்க உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். கண்டிப்பாக விடிகிற வரைக்கும் காத்தாகணும். ஏன்னா உங்களுக்கு விதி அவ்வளவுதான். அவ புரிந்து கொள்ள வேண்டியது விதி அவ்வளவு ஈஸியா பிளெக்சிபிளா ஒரு ஜோசிக்காரன் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு விதி அவ்வளோ கேவலமா ஒன்னும் இங்க படைக்கப்படல. ரொம்ப பிக்சடா இருக்கு. புரியாத மாதிரி புதிரா மறைஞ்சிருக்கு. அதனால நம்ம குழப்பிட்டு உட்காந்துருக்கோம் ஏன் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு. அதனால வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு கோயிலுக்கு போறதுனாலயோ ஒரு பரிகாரம் பண்றதுனாலயோ ஒரு வாசகம் படிச்சேன். என்ன வாசகம் அப்படின்னா ஒரு பெண் வந்து தேவையில்லாத ஒரு சில நபர்களால் துன்புறுத்தப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில. அந்த பெண்ணுடைய கதறல் கேட்காத இறைவனா உங்களுடைய பாட்டை கேட்க போறாரு இல்லீங்களா? எத்தனை சிங்கமும் எத்தனை புலிகளும் நீங்க வேற அவெல்லாம் அது காட்டுல நடக்குது. ஊருக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலைல எத்தனை கோழியை வெட்டுறாங்க பிரியாணிக்கு, எத்தனை ஆடை வெட்டுறப்ப காக்கான்னு கத்துது, எத்தனை மட்டன் ஸ்டாலுக்கு பிரியாணி வெட்டுறாங்க. எல்லா ஆடுகளும் கத்துனா கேட்காத இறைவனுக்கு அவங்களுடைய பாடல்களும் உங்களுடைய தூபங்களும் கேட்டுற போதுன்னா ஒன்னும் கேட்காது. நம்மளா நினைச்சுக்கிட்டு செய்ய வேண்டியது. அப்ப நான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒருத்தன் ரோட்ல உட்காந்துருக்கான், நடந்து போறப்ப ஏதோ ஒண்ணு செத்து கிடக்குது. இப்ப நீங்க நடந்து போறப்ப ஒரு நாயோ செத்து கிடக்கு ரோட்ல என்ன செய்வீங்க? நான் சொல்றது யதார்த்தமா நம்ம ஒரு வேலையை போறோம், ஸ்கூட்டில போறோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், ஒரு நாய் ரோட்ல செத்து கிடக்கு என்ன செய்வீங்க? ஒதுங்கி போவீங்க. அதுல ஏத்திட கூடாது. அது போல இறைவனும் நம்மளை ஒதுங்கி போறாரு. நம்மளும் ஏதோ ஆய் கிடக்குறோம், கத்துறோம், கதறோம். இறைவன் அவர் வாட்டுக்கு பைக்ல ஒதுங்கி போறாருன்ற மாதிரி தான் இங்க பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படிதான் இயங்கும். அப்ப இதை போட்டு குழப்பி நம்ம சரி பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் விதி, இதுக்குள்ள நம்ம சரி பண்ணலாம். முயற்சியை விட தேவையில்லை. முயற்சி இருக்கட்டும், முயற்சி தனியா நேரடியாக இருக்கணும். அப்ப என்கிட்ட ஒரு லேடி கேட்டாங்க, நீங்க வந்து அப்ப மருத்துவமும் பரிகாரம் தானே, உடம்புக்கு நோய் வந்தா செத்து போக வேண்டியதானே? மருத்துவம் வந்து நேரடி செயல்பாடு. நான் மருந்து சாப்பிட்டு உணவு எடுக்கிறது போல மருந்தை சாப்பிட்டு அந்த ஆர்கனை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு வேதிப்பொருளை உள்ள வர்றேன். அப்ப நீயும் என்ன செய்யணும்? கடன் யாராச்சும் என்ன செய்வீங்க? இப்போ என்கிட்ட ஒருத்தன் கடன் பிரச்சனை வரான், அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், ஏன்னா சம்பாதிக்கிறது வழி சொல்லி கொடுக்கணும். அதுதானே சரியான வழி. அப்ப நான் மாத்திரை கொடுத்தது போல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு அனுப்புறீங்க இல்லையா? அப்ப நோய்க்கு வந்தோம்னா கோயிலுக்கு அனுப்பிச்சாதான் பரிகாரம். நோய்க்கு வந்து என்ன சொல்றேன்? போய் டாக்டர் பாருன்னு சொல்றேன், டாக்டர் ஊசி போட சொல்றேன். அப்ப இது போல வாழ்க்கையை நேரடியான அணுகுமுறைகளால் சரி செய்யணும். ஒருத்தர் கடன் பிரச்சனையா வரான், ஒருத்தவங்க ஃபேமிலி பிரச்சனையா வராங்க, இப்படித்தான் போகும், 6 மாசம் வாயை அமைக்கிட்டு அமைதியா உட்காந்துரு. ஆனா டிவோர்ஸ் ஆகிறதான் வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் போகும்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்க போறாங்க. அதை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்? நேரடியாக தான் பேசுவார்த்தை பண்ணணுமே தவிர இந்த இதை விட்டுட்டு கோயில்ல போய் கும்பிட்டு வந்துட்டு இங்க வந்து காய்ச்சி போச்சுன்னு கத்தி இருந்தோம்னா சண்டை பெருசா இருக்கும். நேரடியான அணுகுமுறைகளுடைய முயற்சிகளால் நீங்க தொடர்ந்து முயலுங்கள். ஆனால் வேற மந்திரத்தால் மாங்காய் காய்க்காதுன்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்கிறது போல அது ஒன்றும் நடக்காது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா நான் ஒன்னும் அவ்வளவு பெருசாலாம் இல்லையே. நான் ஒரு 15-18 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். 4வது தலைமுறையா இருக்கேன். என்கிட்ட ஒரு 2500-3000 ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க ஜோசியத்தை. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜோசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையும் மாத்தல. அப்படி மாத்தினேன்னு சொன்ன ஜோசிக்காரங்களுடைய வாழ்க்கை அவங்க என்னத்தை மாத்தணும்னு சொன்னாங்களோ அதுலயே அவங்க சிக்கிட்டு இருக்கதை நான் நேரடியா பாக்குறேன். பெரிய பெரிய ஜோசிக்காரங்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாம ஒருத்தவங்க வந்து கோடீஸ்வரன் அவருக்கு வழி என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு டிவில. அவரு வந்து பஸ்ல தான் வராரு, ஓகேங்களா? வந்து இங்க ரேபிடோ புக் பண்ணி தான் ஸ்டுடியோக்கு வராரு. நான் சொல்றது புரிஞ்சுறீங்களா? கோடீஸ்வரன் அவருக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா கொடுப்பாரு அவர் இல்லைங்களா? அவருக்கு சொந்தமா வர்றதுக்கு ஒரு பைக் கூட இன்னும் வாங்கல, அவரே ரேபிடோ புக் பண்ணி வராருன்றப்ப நான் குறைய சொல்லல. எனக்கும் அப்படிதான் இருக்கும், அவருக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா அவரு என்ன பிரசன்ட் பண்றாரு? இருக்கிறத பிரசன்ட் பண்ணும்ல. அப்ப இது மாதிரி முயற்சிங்க நானும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஒரு புக்ல படிச்சேன்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்க வந்து அப்படியே இவங்களே கோடீஸ்வரன் ஆகிட்டது மாதிரி டாடா பிர்லா மாதிரியே பேசுறாங்கன்றப்ப ஒருவேளை கோடீஸ்வரன் அதுக்கான ஐடியா யார் கொடுக்கணும்? அம்பானியோ அதானியோ தான் கொடுக்கணும். நம்ம அம்பானி அதானி மாதிரி நினைச்சுட்டு கொடுக்கறதெல்லாம் போய். இது போல வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஜோசிக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்க அதையே தீர்க்க முடியாம போராடிட்டு இருக்காங்க. அவங்க தீர்க்கறதுக்கு சொல்லக்கூடிய வழிகள் உதவாது. இன்னொரு விஷயம், ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆன்மீக வழிகளை ஜோசியருடைய வாயில கேட்காதீங்க. ஜோசியருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். ஆன்மீகத்துக்காகவே திருவண்ணாமலை, சிவகிரி மலை, சதுரகிரி மலைலாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு சன்னியாசியாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஐடியா கேளுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ எது என்ன பண்ணாலும் கடைசி இங்கதான் வரணும் இல்லைங்களா? ஒன்னும் உதவாது, வாழ்க்கை வந்து வெறும் காத்தடைச்ச பலன்னு சொல்லுவாங்க. அப்ப புத்தி வரும். ஜோசிக்காரன் சொல்றது ஆன்மீகம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் நல்லது அப்படின்றதான் சொல்லணுமே தவிர அப்ப ஜோசியத்துல பரிகாரங்கள்ன்றது போய் கிரக பயிற்சிக்கு பரிகாரம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை கிரக பயிற்சி மேல நம்பிக்கை இருக்குன்னா ஒரு கோயிலுக்கு சும்மா ஜஸ்ட் போயிட்டு வாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அன்னைக்கு என்ன செய்வோம்? எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அது நல்ல விஷயம் தானே. ஒரு சொசைட்டிக்குள்ள போயிட்டு வரலாம், ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அப்ப என்ன செய்யுங்க? ஏதாச்சும் அதை ஒரு காரணமா வச்சு என்ன செய்றீங்க? ஒரு விளக்குகளுக்கு போய் ஏத்திட்டு பொறுமையா ஒரு 4-5 விஷயத்தை பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி போறப்போ ஒரு 500 ரூபாய் 5000 ரூபாய் எடுத்துட்டு போய் போறவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா வரலாம். அதாவது உங்களுடைய சந்தோஷம் ஒரு 2 பேருக்கு உணவை கொடுக்கட்டும் அப்படின்றதானே தவிர வேற நான் இதுல அது கொடுத்ததுனால மாறும்னு எங்கேயுமே நான் சொல்ல. அவ கொடுத்தாலும் மாறாது. ஓகேங்களா? அப்ப இந்த கிரக பயிற்சிக்கும் கர்மாக்கும் எந்த வித்தியாசம்? கர்மா அதாவது இது காலத்தினுடைய கணிதம். கிரக பயிற்சிகளை ஏன் நம்ம எடுக்கிறோம்னா வாட்ச் இருக்குது, கடிகாரம் இருக்குது, காலண்டர் இருக்குது, எல்லாமே கிரகங்கள் வச்சு நம்ம கணித்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப காலம்ங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இயங்கக்கூடிய பொருள்களை வச்சு காலத்தை நம்ம என்ன பண்றோம்னா அனுமானிக்கிறோம். ஏன்னா பெரிய வாட்ச் உலகத்துல இல்ல இல்லைங்களா? இயற்கையே வாட்ச் மாதிரி கிரகங்களை சுத்த வாட்ச் முள்ளு மாதிரி நம்ம அந்த முள்ளெல்லாம் பாக்குறோம். பார்த்துட்டு காலம் இயங்கிக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுட்டு இந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கு அது இயற்கையான கடிகாரம். அந்த கடிகாரத்தை வைத்து இப்ப இந்த கடிகாரத்தை பூஜை பண்ண என்ன நடக்கும்? வேமா நைட் வந்துருமா என்ன? வராது இல்லைங்களா? இந்த கடிகாரம் என்பது எப்ப இரவு வரும் எப்ப பகல் வரும்னு எங்களுக்கு ஒரு கணிதம் இருக்கு. இப்ப கடிகாரத்தை பத்தி தெரியாத கடிகாரத்தை கொடுத்தா என்ன செய்வான்? அவனுக்கு தெரியாது.
ஆனா இப்ப நான் கடிகாரத்தை பார்க்க தெரியும். அப்ப 7 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும்னு எனக்கு தோணுது இல்லைங்களா? இது போல ஜோசியத்தை பார்த்தவங்க நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த வயசுல சாப்பிடுவாங்க, இந்த வயசுல அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் பயன்படுது. ஏன்னா இந்த கிரகங்கள் இங்க வரும்போது இது நடக்குது, இந்த கிரகங்கள் இதோட சேரும்போது நடக்குதுன்றப்ப நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப உனக்கு இது மாதிரி சேரப்போகுது, இப்ப காலங்கள் மாறப்போது, உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்றமே தவிர கிரகங்களுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு. ஓகேங்களா? அப்ப கிரகங்களுக்கு பிரீத்தி பண்றது, கிரகங்கள் நீங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் விட்டாலும் செவ்வாய் தோஷம்லாம் போகாது. செவ்வாய் தோஷம் இல்ல, நான் சொல்றது போகாதுன்னு சொல்றது இல்ல, அப்படி தோஷம் இல்ல. ஜோசியத்துக்காரங்க சம்பாதிக்கிறதுக்காக சொல்றாங்க. அப்ப கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, என்ன போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டுக்கிறது, அதுக்குள்ள வாழ பழகிறது, நம்மளுடைய முயற்சியை மேம்பட்ட முயற்சியா வச்சுக்கிறது. இதை தவிர வாழ்க்கையில ஜோசியத்தின் வழியாக சந்தோஷப்படுறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னா. அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அவ்வளவுதான். அதுவும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, ஜோசியத்து மேல ஆர்வம் இருக்கு. இப்ப நம்ம டாக்டர் இல்ல, ஆனா நம்ம டாக்டருடைய வீடியோ எல்லாம் பாக்குறோம்ல, தைராய்டு ஏன் வருது, ஃபேட்டி லிவர் ஏன் வருது, சுகர்னா என்ன அப்படின்னு பாக்குறோம்ல. நம்ம என்ன ஆபரேஷன் பண்ண போறோம், ஒரு நாலேஜ் உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம், அந்த ஆர்வத்தின் வழியில நம்ம என்ன செய்யணும், ஜோசியத்துல அப்ப வக்ரம்னா என்ன, வக்ரம் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம சொந்தக்காரங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி உனக்கு இப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே தவிர இதை நீங்க பார்க்க போய் பின்னால போய் ஒரு பெரிய டிராப் இருக்குல்ல, இது ஒரு பெரிய வலை மாதிரி இருக்கு. நீங்க இந்த வக்ரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்து பரிகாரத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பெரிய ஒரு கேணி மாதிரி உள்ள போய் அப்படியே பாதாளத்துல விழுந்துருவீங்கன்ற மாதிரி. அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஒரு அறிவா என்ன செஞ்சுக்கிறேன் ஜோசியத்தை, ஏன்னா இது 6000 வருஷங்களுக்கு மேல பயணிச்சுட்டு இருக்கு உலகத்துல. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். அப்ப நீங்க ஜோசியமா இல்லாம டிவில அறிவிக்கிறான் ப்ளூ மூன் வரப்போகிறது அப்படின்னா, ப்ளூ மூனை பார்த்து நம்மளுக்கு என்ன போகுது, 5 பைசா யூஸ்ல இருந்தாலும் வானியல் நிகழ்வு நம்ம இருக்கிறப்ப நடக்குது, அதை பார்க்கணும் அப்படின்றதுனால பார்க்கணும். இங்க இருந்து நம்ம ஏன் ஒரு குற்றாலத்துக்கு போறோம், அது ஒரு அருவி விழுகுது, அதை நம்ம பார்த்து அனுபவிக்கணும். இது ஒரு இயற்கை நிகழ்வு, பார்த்து அனுபவிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி. சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா என்ன, வக்ரம்னா என்ன, ஏன் நடக்குதுன்றத அதை தொட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி நிறைய தகவல்களை எடுத்துக்கிட்டு ஒரு அறிவை வளர்த்துக்கலாமே தவிர இதை போய் திருப்பியுமே ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரிவர்ஸா போய் எங்க போகணுமோ அதை விட்டுட்டு வேற வழியில போய் மூட நம்பிக்கைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணி சனி வக்ரம்னா என்னன்னு ஒரு ஜோசிக்காரன் கேளுங்க. நான் சொல்றது டெக்னிக்கலா ஏன் கிரகம் வக்ரம் ஆகுது, என்னென்ன கிரகம் வக்ரம் ஆகும்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய ஜோசிக்காரர் ஒரு விவாதத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, சூரியன்ல இருந்து 5, 6, 7, 8, 9வது ராசிகளுக்கு கிரகங்கள் போகும்போதுதான் வக்ரம் ஆகும். நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், சூரியனும் புதனும் ஒன்னா இருந்து புதன் வக்ரமானால் அப்படின்னு சொன்னா, அப்ப சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் ஆகாதுன்னு அவர் வாதம் பண்றாரு. அப்ப சூரியனை விட்டு புதன் 5 கட்டத்துக்கு போகவே போகாது. அப்புறம் வக்ரமாக புதன் வக்ரம் போட்டுருக்குன்னா அந்த அளவுக்கு தெரியல. அப்ப இத்தனை நாள் ஒரு ஜோசி கிளாஸே எடுக்கிறாரு, அவருக்கு என்ன கிரகம் வக்ரமாக என்ன வாகையில வக்ரமாகணும் டெக்னிக்கல் தெரியல. அவர் புக்ல இருக்கிறத அப்படியே அடிச்சு ஓட்டுறாரு போல. அப்ப என்னென்ன கிரகம் வக்ரம், சந்திரன் வக்ரமாகாது, சூரியன் வக்ரமாகாது, ராகு எதுக்கு வக்ரமே கிடையாது, அது எப்பயுமே வக்ரமா இருக்குன்னு சொல்றாங்க, வக்ரமே கிடையாது. அப்ப மீதி 5 கிரகங்கள் வக்ரமாக, அந்த 5 கிரகங்கள் எந்த டிகிரியில வக்ரமாகும், ஏன் வக்ர நிலைகள் நடக்குது, ஏன் அப்படின்ற டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு அறிவாச்சும் வளரும். இது எப்படி நம்ம ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்றதுன்ற பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்க்குமே தவிர இதை நினைச்சு பயந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு ஒன்னும் யூஸ் இல்லை. சனி வக்ர பயிற்சி பத்தி யதார்த்தமான நிறைய விஷயம் நீங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். பக்தி கஃபேல இது போன்ற இன்னும் அதிகமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருக்கு. நன்றி.